லெசன் 7ஓட கண்டினியூஷன்மா இந்த பேஜில் சொல்லியிருந்தேன்ல, இந்த இந்த மாதிரி ஃபைல்ஸை நம்ம டாட் போட்டு சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேஜ் நம்பர் 90ல் அதே மாதிரி நம்ம மல்டிபிள் சாய்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாமா. நம்மளோட ஃபைலோட நேம் என்னவோ அது பக்கத்தில் இதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் வரும். எக்ஸாம்பிள் பட்டர்ஃப்ளை தான் என்னோடய ஃபைல் நேம்னா butterfly.swf அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். இதே மாதிரி அந்தந்த பர்டிகுலர் சிஸ்டமில் எதில் இந்த மூவியை ப்ளே பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் எது சூஸபிளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி அது ப்ளே ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம இதெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஓகே கொடுத்துட்டு பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த மூவி வந்து பப்ளிஷ் ஆயிரும். பேஜ் நம்பர் 91 மேலே ஃபைலில் போய் பப்ளிஷ் ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா அதை மறுபடியும் எடிட் பண்ணவே முடியாது, எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு ப்ரிவ்யூ கொடுத்து பார்த்துட்டோம்னா அதில் எதுவும் கரெக்ஷன் இருந்தால் நம்ம கரெக்ஷன் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த ப்ரிவ்யூன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரிவ்யூ பார்த்துட்டு என்னென்ன டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்தந்த டைப் எல்லாத்துலேயுமே நம்ம ப்ரிவ்யூ பார்க்க முடியும். பார்த்துட்டு கடைசியாக ஃபைனலாக ஃபைலில் போய் பப்ளிஷ்னு கொடுத்தோம்னா நம்மளோட மூவி வந்து வெப்பில் பப்ளிஷ் ஆயிரும். இதான் டெஸ்டிங்க மூவிலையும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம மூவி எப்படி பப்ளிஷ் ஆகுதுன்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. சரியாம்மா, இதோட இந்த லெசன் கம்ப்ளீட்டு. அடுத்து பேஜ் நம்பர் 92 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 4 ஆன்சர் இன் டீட்டெயிலுக்கு பேஜ் நம்பர் சொல்கிறேன். நம்பர் 1க்கு 84லேருந்து 86 வரைக்கும் இருக்குது. நம்பர் 2க்கு 87ல் பேஜ் நம்பருக்கு ஆன்சர் இருக்குது. நம்பர் 3க்கு பேஜ் நம்பர் 88ல் ஆன்சர் இருக்குது. நம்பர் 4க்கு 89 to 91ல் ஆன்சர் இருக்குது. ரோமன் லெட்டர் 4க்கு ஆன்சர் சொல்லிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 84 எடுத்துக்கோங்க. 84ல் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் லெட் அஸ் டூ மோஷன் டிவின் இருக்கா, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருந்து நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 85ல் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை எழுதிக்கணும். அப்புறம் 86ல் அந்த ஒரு இமேஜுக்கு மேலே லாஸ்ட்டாக வந்து கைட் லேயர் அப்படின்னு முடியும். அந்த லைன் வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 87 மேலே ஆடிங் இன்ன மூவி, ஆடிங் சவுண்ட் இன்ன மூவி அந்த இதில் ஹெட்டிங்கில் ஆரம்பித்து பேக் சைடில் ஆடிங் சவுண்ட் இன்ன மூவி அதில் ஸ்டார்ட் பண்ணிமா கீழே அந்த செலக்ட் த சவுண்ட் ஃப்ரம் தி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது வரைக்கும் நீங்கள் எழுதுனா போதும். செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் பேஜ் நம்பர் 88ல் மேலே இம்போர்ட்டிங் ஃபைல்ஸ் அதில் ஸ்டார்ட் பண்ணி கீழே அந்த இமேஜ் இருக்குல்லம்மா B3 அது ஒன்று பார்த்துட்டிங்களாப்பா. தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து மேலே ஆரம்பித்து கீழே அந்த இமேஜ் வரைக்கும் தான். முடிஞ்சால் சின்னதாக இந்த இமேஜை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சைடில் இமேஜ் என்ன ஃபைல் அப்படி செலக்ட் பண்ணுறோன்றது மட்டும் அப்படியே நீங்கள் சும்மா ட்ரா பண்ணால் போதும். இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இம்போர்ட் டயலாக் பாக்ஸ் வரைக்கும் இந்த கண்டென்ட் எழுதுனா போதும். ஓகேவா. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பேஜ் நம்பர் 89 மேலே பப்ளிஷிங் மூவி அப்படின்னு ஹெட்டிங் இருக்குல்ல, அதில் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எழுதுனா போதும். ஃபர்ஸ்ட் லைன்பா த ஃபைனல் ஸ்டெப் இன் ஃப்ளாஷ் இன் டு லிங்க் யுவர் மூவி டு த வெப் கால்டு பப்ளிஷிங் அந்த லைன் வரைக்கும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் பேராகிராஃபில் யூஸ்வலி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் அந்த இமேஜஸை விட்டுருங்க, அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து 91ல் மேலே டெஸ்டிங் மூவிக்குன்ற மேலே வரைக்கும் நம்ம எழுதணும். ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். ஓகேவாம்மா, தேங்க்யூ.